வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் அதன் முன்னாள் அரச தலைவரான ஜோசப் கபிலாவுக்கு போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களின் அடிப்படையில் மரண தண்டனை தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்னணியில் இலங்கை தீவிலும் முன்னாள் ஆட்சியாளர்கள் தெற்கில் மேற்கொண்ட சில பச்சை குருதி படுகொலைகளை தற்போதைய ஆட்சி தரப்பு பேச தலைப்படுகின்றது. அந்த வகையில் ராஜபக்ஷ புதல்வர்களுடன் முரண்பட்டதாக கூறப்பட்டு பின்னர் மரணத்தை தழுவிக்கொண்ட ஸ்ரீலங்காவின் பிரபல ரக்பி வீரரான வாசிம் தாஜுதீனின் படுகொலை குறித்து ஏகேடிஆரின் அரசாங்கம் நேற்று ஒரு வெளிப்படுத்தலை செய்தது. வாசிம் தாஜுதீனை கொலை செய்தவர்கள் கிராமங்களில் வாழும் சாமானியர்கள் அல்ல, மாறாக நாட்டை ஆட்சி செய்த ஆட்சி தலைகளே அவரை கொலை செய்ததாக அனுரகுமார திசாநாயக்காவின் முக்கிய அரசியல் தளபதிகளில் ஒருவரான நாடாளுமன்ற அவைத் தலைவர் பிமல் ரட்நாயக்கா நேற்று பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார். மஹிந்த அல்லது ராஜபக்ஷ அதிகார மையத்தின் பெயர்களை நேரடியாக சுட்டிப்பாக குறிப்பிடாமல் அவர் இந்த குற்றச்சாட்டை மஹிந்த ஆட்சி காலத்தின் மீது தொடுத்தார். ஆனால் இவ்வாறான தெற்கின் சில படுகொலைகளுக்கு பின்னால் அவர் ராஜபக்சக்களின் ஆட்சி தரப்பு மீது சுட்டு விரல்களை நீட்டிக்கொண்டாலும் ஜேவிபி ஆட்சி தரப்பு இவ்வாறாக சில சுட்டு விரல்களை நீட்டுகின்றது என்பதற்காக ஈழத்தமிழினத்தின் பெருகுதிரப்பலி மீதான குற்றங்களுக்கும் அது தெற்கின் ஆட்சியாளர்களை இவ்வாறே சுட்டுவிரல் நீட்டிக்கொள்ளும் என எதிர்பார்த்து கொள்வது அபத்தமாக கூடும். அந்த வகையில் தமிழ் இனத்தை பொறுத்தவரை தமது இனத்தின் மீதான முள்ளிவாய்க்கால் பேரவலம் உட்பட்ட பெரு உதிரப்பலிகளை மையப்படுத்தி இவ்வாறான குரல்கள் கொழும்பு அதிகார மையத்திலிருந்து வெளிப்படும் என்பதை, அது என்னதான் இடதுசாரி மார்க்சிச ஆட்சி தலைகளாக இருந்தாலும் அந்த தலைகளிடமிருந்து வெளிப்படும் என்பதை எதிர்பார்த்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் என்னதான் ஜேவிபியாக இருந்தாலும் அதன் எதிராளியாக ராஜபக்சேக்கள் கூறப்பட்டாலும் தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது. இது தென்னிலங்கையில் மிக முக்கியமான ஒரு கருத்தியல். இதற்கிடையே சுலகுகள் படபடப்பது போல தமிழர் தரப்பு சுயேச்சை கிளாடியேட்டர் அர்ச்சுனாவின் திடீர் பிரியத்துக்கும் சகோதரியோ விழிப்புக்கும் நாமல் ராஜபக்ஷ போன்ற ராஜபக்ஷ வாரிசுகள் இப்போது அடையாளப்படுத்தப்பட்டாலும் அதே வாரிசுகள் தான் ஒரு காலத்தில் தாஜுதீனின் கொலைக்கு பின்னால் இருந்ததான குற்றச்சாட்டுக்கள் வெள்ளையடிக்கப்பட முடியாது. ஆனால் இப்போது மஹிந்தவின் வாரிசுகளோ தாஜுதீனின் கொலையை விசாரித்துக் கொள்ளுங்கள், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு தண்டனைகளை வழங்கிக் கொள்ளுங்கள் என தாமுங்கூட என இந்த விடயத்தில் ஓட்டங்களை செய்ய தலைப்பட்டாலும் தமது அதிகார மையம் இந்த படுகொலைகளுக்கு பின்னால் இருந்தது என்ற பட்டவர்த்தனத்தை இலங்கை தீவின் வரலாற்றில் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தாஜுதீனின் கொலை ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட படுகொலை என்பது பல வருட காலத்திற்கு முன்னரே ஆதாரப்படுத்தப்பட்டது, அதுவும் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவினரின் அடிப்படையில். இதனால் தான் இந்த கொலையில் தொடர்புபட்ட முகங்கள் என்னதான் அரசியல் தலைமை முகங்களாக இருந்தாலும் சட்டம் அவர்கள் மீதும் பாயும் என அனுரவின் தளபதி நேற்று அனுராதபுரத்தில் வைத்து குறிப்பிட்டிருக்கின்றார். 2012 இடம்பெற்ற தாஜுதீனின் கொலையை இலங்கையின் கிராமங்களில் வாழும் சிங்கள சிறிபாலவோ அல்லது தமிழர்களின் பகுதியில் வாழும் தமிழ் ஞானரத்னமோ செய்யவில்லை என குறிப்பிட்ட பிமல் ரட்நாயக்கா நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களே இதனை செய்து இதற்குரிய குற்றங்களை மூடி மறைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிமல் ரட்நாயக்கா மஹிந்தவின் பெயரை குறிப்பிடாமல் சொல்லாமல் விட்டாலும் அப்பம் என சொன்னால் அதனை பித்து பார்க்க சாமானியர்களால் முடியாதா என்ன? பிமல் ரட்நாயக்கா நேற்று அனுராதபுரத்தில் இந்த கருத்தை குறிப்பிட அங்கிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கனேடிய நாடாளுமன்றத்திலிருந்து செம்மணி புதைகுழிகளுக்கு உண்மை மற்றும் நீதியை ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரான ஜுவனிதா நாதன் கோரிய குரலும் வெளிப்பட்டது. செம்மணி புதைகுழிக்கு பின்னால் உள்ள உண்மையையும் அதற்குரிய நீதியையும் இனிமேலும் தாமதப்படுத்த முடியாது என்ற செய்தியை கனடா அனைத்துலக அரங்கத்துக்கும் ஸ்ரீலங்காவின் ஆட்சி அரங்கத்துக்கும் வலியுறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஜுவனிதா நாதனின் குரல் ஒட்டோவாவில் ஒலித்தது. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை பேரவை அரங்கம் தனது இறுக்க பிடியை தளர்த்தி நீக்குப்போக்காக ஸ்ரீலங்காவை கையாள முயல்வதான விமர்சனங்கள் எல்லாம் எழுந்து
இந்த விமர்சனங்களுடன் இந்த முறை ஜெனீவா தீர்மானம் ஒப்பேற்றப்படும் என்ற ஊகங்கள் எல்லாம் இருக்கும் பின்னணியில் இன்னும் 6 நாட்களில் ஜெனீவா மனித உரிமை அமர்வு முடிவுக்கு வரவுள்ள பின்னணியில்தான் ஒட்டோவாவில் இருந்து ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்த செம்மணி குரல் கால நேரம் பார்த்து ஒலித்துள்ளது. செம்மணி புதைகுழியை பொறுத்தவரை அங்கு பெண்கள் மற்றும் சிறார்கள் உட்பட 240க்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு திகில் இடமாக இருப்பது நீங்கள் அறிந்த உண்மை. இந்த நிலையில் இந்த புதைகுழி தொடரான வழக்கு 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக எதிர்வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. ஏனென்றால் இந்த அகழ்வு பணிக்குரிய நிதி இன்னமும் ஒதுக்கப்படவில்லை என்பது கசப்பான ஒரு யதார்த்தமாக இருக்கின்றது. நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அகழ்வு நிதி ஒதுக்கீட்டுக்கு அரசு சட்டத்தரணியால் கால அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு 13ஆம் தேதிக்கு பின்னகர்த்தப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் திகிலாக வெளிப்பட்ட மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணி கடந்த மாதம் 6ஆம் தேதி முடிவடைந்தமை நீங்கள் அறிந்த விடயம். 3 கட்டங்களாக 54 நாட்கள் இடம்பெற்ற இந்த அகழ்வுகளில் 240 மனிதர்களின் எலும்புக்கூட்டு எச்சங்கள் துன்பியலாக கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றில் 239 எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. செம்மணி புதைகுழியை பொறுத்தவரை இந்த இடம் இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியாக மாறக்கூடிய அச்ச நிலை தொடர்கின்றது. ஏனென்றால் இன்னமும் அந்த பகுதியில் ஏராளமான மனித எச்சங்கள் தரைக்கு கீழ் இருப்பது தொழில்நுட்ப ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்ட நிலையில் புதிய அகழ்வுகள் தேவைப்படும் பின்னணியில்தான் செம்மணிக்குரிய புதிய நீதி குரல்கள் ஒலிக்கின்றன. ஆனால் இவ்வாறாக தமிழர் தரப்பிலிருந்து பலமான நீதி குரல்கள் ஒலித்துக் கொண்டாலும் முன்னைய ஆட்சி காலங்களுடன் ஒப்பிடும்போது ஒப்பீட்டு ரீதியில் தற்போது கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தில் உள்ள ஏகேடிஆர் தரப்பின் வெளியுறவு கொள்கை மேற்குலகை சமரசப்படுத்த தலைப்படுவது ஈழத் தமிழ் மக்களுக்கு அரசியல் மற்றும் ராஜதந்திர தடத்தில் ஒரு சவால் நிலையாகவே உருவாகியுள்ளது. ஏகேடிஆரின் வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை ஈழத்தமிழ் மக்கள் மற்றும் ஈழத்தமிழர்கள் மற்றும் அதன் டயஸ்போரா பரப்பிற்கு சவாலை ஏற்படுத்தும் என்பதற்கு ஏகேடிஆரின் அண்மைய ஐநா பொதுச்சபை உரை ஆதாரமாக வருகிறது. 2009க்கு பின்னரான காலத்தில் ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்கள் மேற்குலகுடனான தமது ராஜதந்திர உறவுகளை சேதப்படுத்தியமை ஈழத்தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அனைத்துலக ரீதியில் ஆதாயங்களை வழங்கிக் கொண்டது. ஆனால் இப்போது ஏகேடிஆர் அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை ஒப்பீட்டு ரீதியில் தென்னிலங்கைக்கு சாதகமாகவும் மேற்குலகை சமரசப்படுத்தக்கூடிய வகையிலும் இருப்பதால் ஈழத்தமிழர்களுக்கு சவால்கள் தொடர்ந்தாலும் இந்த சவால் நிலையை உள்ளூர் மற்றும் டயஸ்போரா தலைகள் முறையாக உள்வாங்கிக் கொண்டனவா என்ற ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்கிறது. இப்போதைய நிலையில் அனுரகுமார திசாநாயக்கா தனது அமெரிக்க ஜப்பானிய பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிவிட்டார். இனிமேல் அவர் தன்னை சந்திக்க ஆவல் கொண்டுள்ள தமிழ் அரசு கட்சியுடனான சந்திப்புக்கு அவர் ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்வார் என்பதை எதிர்பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் எப்போது இந்த சந்திப்பு இடம்பெறும் என்பது குறித்தோ அல்லது இந்த சந்திப்பில் மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடத்துமாறு விடப்படக்கூடிய கோரிக்கையுடன் தமிழரசு கட்சியின் கைகளில் என்ன சரக்குகள் இருக்கின்றன என்பது குறித்தோ இதுவரை துல்லியங்கள் வெளிவரவில்லை. எனினும் ஒரே ஒரு விடயத்தை பட்டவர்த்தனமாக கூறிக்கொள்ளலாம். வெளியரங்க மேடைகளில் அனுரகுமார திசாநாயக்காவை விட்டோமோ பார், ஜேவிபி ஆட்சி தரப்பை ஒரு பிடி பிடிக்காமல் விட்டோமா பார் என முழங்கிக் கொள்ளும் அதே தமிழரசு முகங்கள் தான் ஜனாதிபதி செயலகத்துக்குள் எதிர்வரும் நாட்களில் நுழைந்ததும் மீண்டும் புரோட்டோகால் நியமங்களுடன் அவருடன் நிச்சயமாக சிரித்து பேசிக் கொள்வார்கள், நிழற்படங்களையும் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் அதே முகங்கள் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வெளியேறியதும் மீண்டும் வெளியரங்க மேடைகளில் ஆட்சி தரப்பை வறுத்தெடுக்க தலைப்படும் அரசியலை செய்து கொள்ளத்தான் தலைப்படுவார்கள். இந்த உள்ளே வெளியே கலை தமிழரசு கட்சிக்கு மட்டும் உரிய கலை அல்ல, மாறாக எல்லா அரசியல்வாதிகளுக்கும் உரிய தில்லாலங்கடித்தனம் மிகுந்த கலையாகவே இது சமகாலத்தில் நகர்த்தப்படுகிறது. ஆனால் இதேவேளை இவ்வாறான சந்திப்புகளில் எல்லாம் முகத்தை உருவென வைத்துக் கொண்டு எரிந்து விழவா முடியும்? அது ராஜதந்திர ரீதியில் இல்லையென்றால் அரசியல் ரீதியில் சாத்தியப்படக்கூடிய விடயமா என நீங்கள் ஒரு வினாவை தொடுத்தால் அந்த வினாவிலும் ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை. தற்போது ஒரு வருட காலம் கடந்துவிட்ட ஏகேடிஆரின் ஆட்சியை இன்னமும் இலங்கை தீவில் ஒன்றுபட முடியாத எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒப்புக்கு சப்பாக சேர்ந்து தாக்கிக் கொள்வதாக காட்டிக் கொண்டாலும்
யதார்த்தமாக இன்னமும் ஏகேடிஆரின் ஆட்சி அரசியல் தேனிலவில் இருப்பதை மறுத்துக் கொள்ளவே முடியாது.